வீராபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா லட்சுமி தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஊர்ல எல்லாரு கூடவும் சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மகன் சிவா மட்டும் அவங்கள மாதிரி இருக்கல. சிவாவுக்கு மூக்கு மேல கோவம் அதிகம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறதுதான் அவனுடைய வழக்கம். ஒரு நாள் ராமையா அவருடைய புள்ள கிட்ட, இங்க பாருப்பா, கோவம் மனுஷனை யோசிக்க விடாது, அவனுடைய திறமைகளை அது அழிச்சிடும் அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் சிவா மட்டும் அதை கேட்டுக்கவே இல்ல. சிவாவோட வீட்டுக்கு பக்கத்துல தான் சோமையா சுந்தரம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு சுந்தரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. ராமையா சோமையா 2 பேரும் பாலி சிநேகிதர்கள் அப்படின்னாலும் கூட சிவாவால அந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல அடிக்கடி சண்டைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில, ஏங்க சோமையா, உங்களுக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தா நீங்க வளர்க்குற மாடுங்களுக்கும் அறிவில்லையா? இங்க பாருங்க, காலையிலேயே வந்து எங்க வீட்டு தோட்டத்தை எப்படி நாசமாக்கி இருக்குன்னு. உங்களுக்கு உங்க மாடுங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாதா, இல்ல வேணும்னே அனுப்பி விடுறீங்களா? ஐயோ சிவா, நான் ஏன்பா வேணும்னே அப்படி பண்ண போறேன்? மாட்டை இழுத்து பிடிச்சி கட்டுற நேரத்துல அது கயிறு அவுத்துக்கிட்டு ஓடி வந்துடுச்சு. அந்த நேரத்துல ஏதோ தெரியாம அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு வேணும்னா நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. என்னது, தெரியாம நடந்துடுச்சா? ஒரு தடவைனா பரவாயில்ல, இது 3வது தடவை. முந்தா நேத்து என் கத்திரிக்காய் தோட்டம், நேத்து என் மல்லிப்பூ தோட்டம், இன்னைக்கு என் வீட்டு பூந்தோட்டம் மொத்தமும் போச்சு. இப்படிப்பட்ட மாடுங்களை எதுக்கு வெளியில விடுறீங்க? பேசாம மொத்தமா கட்டி போடுங்க. தம்பி சிவா, இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கோபம்? மாடுங்கன்னா அப்படி இப்படி போக தான் செய்யும். அதுங்களுக்கு அது யாரோட தோட்டம்னு தெரியாது இல்லையா? அப்படி சோமையா சொன்னதை கேட்டு சிவா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் கத்துற சத்தம் கேட்டு சுந்தரம்மா என்னவோ ஏதோ அப்படின்னு வெளியில வந்தாங்க. சோமையா மாதிரி சுந்தரமா அமைதியானவங்க இல்ல, வாய்க்கு வாய் பதில் கொடுப்பாங்க. ஏன் சிவா, ஆடு மாடுங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி அறிவு இருக்கா? அது தெரியாம அந்த பக்கமா வந்துருச்சு, அதுக்கு காலையிலேயே என் புருஷனை பிடிச்சிக்கிட்டு இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க? ஏன் முந்தானத்து உங்க மாடு கூட தான் எங்க தோட்டத்துக்கு வந்துச்சு, அதுக்கு நாங்க சண்டை போட்டோமா? பரவாயில்லன்னா அமைதியா விடலையா? அத்தை, மாடு தோட்டத்துக்கு வர்றது வேற, மாடு தோட்டத்தையே நாசமாக்குறது வேற. நான் சொல்றத நல்லா கேளுங்க. இன்னொரு தடவை என் தோட்டம் பக்கமா வந்தா உங்க மாட்டோட காலை நான் உடைச்சிடுவேன். ஐயோ, என்ன மிரட்டி பாக்குறியா? உன் கோவத்தை பார்த்து நாங்க குடும்பமே பயந்துட்டோம்ப்பா. உனக்கு இப்பதானே கல்யாண வயசு ஆயிருக்கு. நாளைக்கு உன்னை கட்டிக்க போற பொண்ணு உன் கோவத்தை தாங்கிக்கிட்டு எப்படிதான் வாழ போறாளோ? பாவம், உன்னை கட்டிக்க போற பொண்ணை பத்தி நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. முதல்ல உங்க மாட்டை இழுத்து கட்டி போடுங்க. இன்னொரு தடவை என் தோட்டத்தை பக்கம் வந்தா அப்புறம் அது உயிரோட இருக்காது அப்படின்னு சிவா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சோமையாவோட பொண்ணு சுந்தரி அங்க வந்தா. சுந்தரி சிவாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சா. இவனுக்கு சண்டை போடுறதுக்கு ஏதாவது சின்ன காரணம் கிடைச்சா போதும், அதை வச்சு நாள் பூரா சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பான். அப்பா, உங்களுக்கு இவன் கூட என்ன பேச்சு? இவன் கூடலாம் மனுஷன் பேசுவானா? சிவா, உன்னோட கோவமே ஒரு நாள் உன்னை பாலுங்கிணத்துல தள்ள போகுது பாரு. அப்பா வாங்க, நாம உள்ள போலாம். ஏன் சுந்தரி, நீயும் நான் தான் தப்பு அப்படின்னு சொல்றியா? தப்பு உன் அப்பா அம்மா மேல இருக்கு. உனக்கும் மரியாதை தெரியாது போல. ஏங்க, சிவா காலையிலேயே சோமையான கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கான். என்னைக்குதான் இதெல்லாம் சரியாகுமோ தெரியலங்க. சிவாவுக்கு கோபம் அதிகம்னு உனக்கும் நல்லா தெரியும்ல. நான் எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்றது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போடாத அப்படின்னு. நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் மற்றவங்க கூட சண்டையை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். சரி, நான் என்ன நடந்ததுன்னு போய் பார்த்துட்டு வரேன். ராமையா எழுந்திருச்சு தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க சோமையா சிவா 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோமையாவோட மாடு சிவாவோட தோட்டத்துக்குள்ள புகுந்து அவன் ரொம்பவும் ஆசை ஆசையா வளர்த்திருந்த பூச்செடிகளை எல்லாத்தையுமே தின்னு நாசமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. ராமையா உடனே வந்து அங்க சிவாவை தடுத்து சோமையா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிவாவை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. சிவா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. எதுக்காக அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தினமும் சண்டை போடுற? மாடுங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி வர்றது சகஜம்தான். அதுங்களை யாரால தடுக்க முடியும்? அப்படி இருக்கும்போது அந்த மாடுங்க வந்து செடியை சாப்பிட்டதுக்கு எதுக்காக அவர்கிட்ட போய் தினமும் சண்டைய போடுற? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டியா? ஏன்பா, எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக தான் நீங்க பேசுறீங்க. அப்ப நான் வளர்த்த செடியெல்லாம் தினமும் இப்படி வீணா போகுது, அதை பத்தின கவலை உங்களுக்கு கிடையாதா? டேய், செடி வீணா போச்சுன்னா இன்னொரு செடியை வச்சுக்கலாம். ஆனா 2 மனசுக்கு நடுவுல மனஸ்தாபம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்றதுக்கு படாத பாடுபடணும். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் முன்னாடியே சொல்றேன்.
அப்படின்னு ராமையா சிவாவுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் சிவா மனசு அமைதியாகவே இல்ல. அவனுக்கு சோமையாவோட குடும்பத்து மேல பகை இன்னும் அதிகமாச்சு. அவங்க வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் போச்சு. சிவாவுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க சிவாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரகசியமா ஒருத்தனை சிவாவோட ஊருக்குள்ள அனுப்புனாங்க. சிவாவோட ஊருக்குள்ள வந்த அந்த ஆளு சிவாவை பத்தி ரகசியமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். ஐயா வணக்கங்க ஐயா, என் பேரு வீரையா, பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். உங்க ஊரு சிவா இருக்காருல, அவரை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அந்த பையன் எப்படிப்பட்டவங்க? அவன் கூட யாருக்குன்னா சண்டை சச்சரவு இருக்குங்களா? அப்போ சோமையா சிவா மேல கோவம் நெறியா இருக்கிறதுனால அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கிண்டலா இப்படி சொன்னான். அட கடவுளே, பக்கத்து வீட்டு சிவாவை பத்தியா கேக்குறீங்க? அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப கோவக்காரங்க. எப்ப யாரை அடிப்பான், எப்ப யாரு கூட சண்டை போடுவான்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா அவரு அப்பா ராமையா இருக்காரே, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா புள்ள இருக்கானே சண்டைக்காரன். எங்க கிட்ட கூட அவன் அடிக்கடி சண்டைய தான் போடுவான். ஆமாங்க ஐயா, முந்தா நேத்து எங்க மாடு ஏதோ அவன் தோட்டத்துக்குள்ள போயிடுச்சுன்னு காலையிலேயே எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரு கூடயும் சண்டை போட்டானா பாத்துக்கோங்களேன். அவன் ரொம்ப கோவக்காரன் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவனுக்கு எந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுமோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க என்னங்க உங்க பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க? உங்க பொண்ணை கட்டி கொடுத்தா நாளைக்கு கோவத்துல அந்த பொண்ணை அவன் அடிக்க மாட்டானா? ஆமாங்க, அந்த சிவாவுக்கு மூக்குக்கு மேல கோவம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நாங்க யாருமே அவன்கிட்ட பேசணும்னாலும் கூட ரொம்ப பயப்படுவோம். அத கேட்ட வீரையா சரி அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து ஒரு பொண்ணோட அப்பா கிட்ட சிவா ரொம்ப கோவக்காரன், அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதே விஷயத்த அவங்க ராமையோட வீட்டுக்கு சொல்லி அனுப்புனாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட சில பேர் ராமையா கிட்ட போய் சொன்னாங்க. ராமையா அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா சிவாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனேயே சோமையாவோட குடும்பத்து மேல இருந்த கோவம் ரொம்ப அதிகமாச்சு. அப்பா பாத்தியா, இவ்வளவு நாளா அந்த சோமையாவுக்காக தானே நீ என்கிட்ட சண்டைய போட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப அந்த ஆளு தான் என் கல்யாணத்தை கெடுத்து இருக்காரு. என்னை பத்தி அவரு இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி அனுப்பியிருக்காரு. அமைதியா இரு சிவா, ஆத்திரப்படாத. இல்லாததும் பொல்லாததுமா அவங்க ஒன்றும் சொல்லல. நீ சண்டை போட்டிருக்க, அதை சொல்லியிருக்காங்க. நீ பட்ட கோவத்தால அந்த சம்பந்தம் போச்சு, மறுபடியும் கோவப்பட்டா இன்னொரு சம்பந்தமும் போயிடும். உன்னோட கோவத்தாலேயே உன்னோட வாழ்க்கைய அழிச்சுக்க போற. உன்னை நீ மாத்திக்கோ. சண்டையும் கோவமும் என்னைக்குமே பெரிய பிரச்சனை ஆகும். அப்போதைக்கு ராமையா சொன்னது கேட்டு சிவா அமைதியா இருந்தாலும் அவனுடைய மனசுக்குள்ள மட்டும் சோமையாவோட குடும்பத்து மேல பகை அதிகமாச்சு. ஒரு நல்ல சம்பந்தம் போச்சு அப்படிங்கிற கவலையும் அவனுக்கு இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் திடீர்னு ராமையாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவரு வீட்ல நடமாடிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. லக்ஷ்மி பயத்துல கத்தும் போது உள்ள வந்து பார்த்த சிவா அப்பா அந்த நிலைமையில பார்த்து பயந்துட்டான். சிவா, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலடா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அவரை எப்படியாவது காப்பாத்துறா. அம்மா பயப்படாதம்மா, அப்பாவை நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆனா என்கிட்ட கை செலவுக்கு பணம் இல்லையே. இருந்த பணத்துல தான் நான் விதையெல்லாம் வாங்கினேன். இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? சிவா உடனே வீட்டை விட்டு வெளியில வந்து யார்கிட்ட பணம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய நண்பர்கள்கிட்ட கேட்டா இல்ல அப்படின்னு போயிட்டாங்க. சரியா அதே நேரத்துலதான் சோமையாவும் அவருடைய மனைவியான சுந்தரமும் அந்த பக்கமா வந்தாங்க. ராமையா மயக்க போட்டுனது இவங்க கத்துனது அவங்க காதுல விழுந்துச்சு. அதனால பகைய மனசுல வச்சுக்காம பக்கத்துல வந்தாங்க. சிவா, என்னப்பா ஆச்சு? அப்பா மயக்கம் போட்டுட்டாரு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். என்கிட்ட ஆனா பணம் இல்லை. அதான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சோமையா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே அவருடைய வீட்டுக்குள்ள போய் அவர்கிட்ட இருக்கிற பணம் மொத்தத்தையுமே சிவா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்தா சிவா, இதுல பணம் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போ. என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், உன் மேலையும் எனக்கும் கோபம் இருக்கலாம். ஆனா அந்த கோவத்தை ஒரு உயிர் போகும்போதெல்லாம் காட்டக்கூடாது. ஆனா நான் உங்களை ஏதேதோ சொல்லி இருக்கனே. அப்படி பார்த்தா நீங்க எனக்கு உதவியே பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது எப்படி உதவி பண்றீங்க? உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? உங்களுக்கு எப்படி இந்த மனசு வந்துச்சு? உன் மேல எனக்கு கோபம் இருக்கு சிவா. ஆனா உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா சொந்த உறவுகள் மாதிரின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் நிஜம். இந்த மாதிரி நேரத்துல உதவலனா எப்படி?
சிவா சோமையை கொடுத்த பணத்தை வச்சு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனான். சரியான நேரத்துல வைத்தியம் நடந்ததுனால இப்போ ராமையாவோட உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கல. ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா உங்க அப்பாவை உயிரோட பார்த்துருக்க மாட்டீங்க. அதை கேட்ட உடனே சிவாவோட கண்ணுல இருந்து தாரதாரியா தண்ணி ஊத்த ஆரம்பிச்சது. சில நாட்களுக்கு அப்புறமா ராமையாவோட உடம்பு சரியானதுனால சிவா அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். உடனே அவன் அவங்க வீட்டுக்குள்ள போகாம பக்கத்து வீட்டுல இருந்த சோமையாவோட குடும்பத்தை பாக்குறதுக்காக போனான். மாமா, அத்தை, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை நாளா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு கூட பார்க்காம உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கேன். தேவையில்லாம சண்டை போட்டிருக்கேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான். டேய் சிவா, அதுக்கு எதுக்குடா இப்ப அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி சண்டை சாடியெல்லாம் வரும். அதுக்காக ஒரு உசுருக்கு பிரச்சனை அப்படின்னா சும்மா விட்டுட்டு போயிட முடியுமா? சிவா, நீ பண்ணதை பார்த்து நானும் கோவத்துல சில வார்த்தைகளை விட்டுருக்க. இப்போ உன்கிட்ட வந்திருக்கிற மாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இதே மாற்றத்தோட இப்படியே இரு, அது நல்லது. ராமையா அங்க வந்து சோமையாவோட கைய பிடிச்சுக்கிட்டு அவ செஞ்ச உதவிக்காக அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. சோமையா, உன்னால என் புள்ள இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். உறவுகள்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அவன் கோவமும் குறைஞ்சி போச்சு. நீ தப்பா எடுத்துக்கல அப்படின்னா இப்போ என்னோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. இனிமே நம்ம 2 குடும்பமும் ஒன்னா இருக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். என் புள்ள சிவாவுக்கு உன் பொண்ணு சுந்தரிய கொடுத்து கட்டி வச்சினா நம்ம 2 குடும்பமும் ஒன்னாயிடும். ராமையா, அன்னைக்கு சிவா மேல இருந்த கோவத்துல தான் இவன் ஆள் சரியில்லை கோவக்காரன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னேன். ஆனா இப்போ சிவா மாறிட்டான். இவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா என் பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு. சுந்தரி, நான் என்னைக்குமே கோவப்பட மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன்கிட்ட இந்த மாற்றம் வந்ததே போதும் சிவா. நீ மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை புருஷனா கட்டிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சிவாவுக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ சிவா முழுசாவே மாறிட்டான். தன்னோட குடும்பத்தை மட்டும் இல்லாம தான் மாமனார் குடும்பத்தை கூட அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டான். சிவா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது இல்ல. எந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்த கோவத்தை கூட அவன் அளவாதான் பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சிவா தோட்டத்துல இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும் போது சோமையாவோட வீட்டு மாடு மறுபடியும் அங்க வந்துச்சு. வாங்க மாமா, மாடு தோட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த தடவை நான் கோவப்படல மாமா. ஏன்னா தோட்டம் இல்ல, அந்த மாடும் என்னோடது தான். மருமகனே, நீங்க ரொம்ப தெளிவாயிட்டீங்க. நல்ல வேலை, என் மருமகன் மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி அன்னையில இருந்து சிவா கிட்ட பெரிய மாற்றத்தை அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தாங்க. தேவையில்லாம கோவப்படுறதுல, தேவையில்லாம வார்த்தையை விடுறதுல சிவா ரொம்ப அமைதியான பையனா மாறிட்டான். அளவுக்கு அதிகமான கோவம் வாழ்க்கைய அழிக்கும். அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம உறவுகள் மாதிரி. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா துணையா இருக்கும் போதுதான் அந்த உறவும் பலப்படும். அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட பேரு கிருஷ்ணாபுரம். அங்க குடும்பங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணாபுரத்துல காலையில கோழி கூவுச்சு. ஆடு மாடுகளோட சத்தம், பறவைகளோட சத்தத்தோட அந்த ஊரே முழிச்சுது. அது ராமையாவோட வீடு. ராமையாவோட மருமக ராதா காலையில எழுந்திருச்சு வாசப்பெருக்கி தண்ணிய தெளிச்சு கோலத்தை போட்டா. ஆனா அவருடைய மாமியார் காந்தம்மா மட்டும் இன்னும் எழுந்திருக்க கூட இல்ல. தினமும் ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படின்னு சாக்கு சொல்லி சமையல் அறைக்கு கூட போகாம அவங்க சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ராமையா கலப்பைய தோல்ல போட்டுக்கிட்டு வயலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய புள்ள கோபால் மாடுங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்தான். ஆனா காந்தம்மா மட்டும் இன்னும் படுக்கையில படுத்துக்கிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டு, ஐயோ ஏன் இடுப்பு, ஐயோ கடவுளே இடுப்பு வலி தாங்க முடியலையே, யாராச்சும் என்ன வந்து காப்பாத்துங்களேன். அப்போ ராமையா பதட்டமா அவங்க பக்கத்துல வந்து, என்ன காந்தம்மா காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்க? ராத்திரி சாப்பிடும்போது 10 தோசையை சாப்பிட்டு நல்லா தானே இருந்த. இப்போ என்ன ஆச்சு? உங்களுக்கு என்னங்க தெரியும் என் கஷ்டம். என் கால் ரெண்டும் எடுத்து வைக்க கூட முடியல. இடுப்பெல்லாம் அப்படி வலிக்குது, முதுகெலும்பெல்லாம் வலிக்குது. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, கிண்டல் பண்ணாதீங்க. ஏம்மா, நேற்று தானே நம்ம நாட்டு வைத்தியர் கொடுத்த சூரணத்தை தண்ணியில் கலந்து சாப்பிட்ட, அப்பவும் வலி போலையா? என்ன மருந்தோ என்னவோ, வலி கொஞ்சம் கூட குறையல.
சரி நான் இப்படியே படுத்துக்கிறேன். ராதா, அடியே ராதா, எங்க போய் தொலைஞ்ச? ராதா சமையல் அறையிலேருந்து வந்து, இதோ வந்துட்ட அத்தை. பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். என்னங்க அத்தை ஆச்சு? ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு உடம்புக்கு ஒன்றும் முடியலம்மா. இன்னைக்கு உனக்கு வீட்டு வேலையில் என்னால் உதவி செய்ய முடியாது. நீ தான் இன்னைக்கு சமையல் வேலை எல்லாமே செய்யணும். ஒலைய வச்சு ஊற வச்சு அரிசியை போட்டுடு. பருப்பை நல்லா வேக வச்சு சாம்பார் வச்சுடு. வெளியில இருக்கிற துணி எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சு காஞ்சதும் கொண்டு வந்து மடிச்சும் வச்சுடு. அப்படியே ஒத்த பாத்திரத்தை விடாம எல்லா பாத்திரத்தையும் கழுவு. மாடுங்களுக்கு தீவனத்தை போடு. இவ்வளோ வேலையும் நீ தான் பார்க்கணும். என்னால் மட்டும் எதுவும் செய்ய முடியாதுமா. அப்போ ராதா மனசுக்குள்ள, என்னமோ தினமும் இவங்களே வந்து எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி என் தலையில தானே கட்டுறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க. இந்த வேலை எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். சரிம்மா ராதா, உன் மாமியாரை நல்லா பார்த்துக்கோ. ரொம்ப உடம்புக்கு முடியலன்னா யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்பு, நாங்கள் வரோம். டே கோபால், வா போகலாம். வெயில் வரத்துக்கு முன்னாடி வயலுக்கு போனோம். ராமையா கோபால் 2 பேரும் வயலுக்கு போனதும் காந்தம்மா போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு கொரட்டை விட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சாங்க. ராதா எதுவும் செய்ய முடியாம சமையலறைக்குள்ள போனா. கொஞ்ச நேரத்துல வெயில போய் உக்காந்துக்கிட்டு வேர்வை கொட்ட கொட்ட துணி துவச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் பக்கத்து வீட்டு கௌரியும் எதிர் வீட்டு சீதாவும் ராதாவை பார்க்க வந்தாங்க. என்னடி ராதா, தனியா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க? உங்க அத்தை எங்க? படுத்துக்கிட்டு இருக்காங்க போல. எப்படியும் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராதா துணியை துவச்சுக்கிட்டே, என்ன சித்தி பண்ண சொல்றீங்க? எங்க அத்தைக்கு எப்பவுமே காலையில இடுப்பு வலி, தலைவலி, வயிறு வலி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துடும். அத வலி தாங்க முடியாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தனியா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு சீதா ஆச்சரியமா, என்னடி ராதா, நேத்து சாயந்தரம் உங்க அத்தை கோவிலுக்கு வந்தாங்க. கோவில்ல ஓடி ஓடி பிரதட்சணை செஞ்சாங்க. அப்பெல்லாம் இடுப்பு வலிக்கலையா? அங்க கொடுத்த புளிசோறும் பொங்கலையும் நல்லா வலிச்சு சாப்பிட்டாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போகலையா என்ன? அதானே, நேத்து நாங்க 2 பேரும் ஒன்னாதான் கோயிலிருந்து வீட்டுக்கு வந்தோம். நான் நடந்து வந்தா உங்க அத்தை ஓடி ஓடிலாம் வந்தாங்க. நல்லா ஓடி வரவங்களுக்கு என்ன வியாதி வந்துட போகுது? அவங்களுக்கு வந்திருக்கிற வியாதி பேரு இடுப்பு வலி இல்ல, அது சோம்பேறித்தனம். ராதா அதெல்லாம் கேட்டு, அப்படியா, நேத்து சாயந்தரம் சுறுசுறுப்பா இருந்தாங்களா? ஆனா காலையில மாமா இருக்கிற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அவரு போனதுக்கு அப்புறமா நல்லா படுத்து தூங்குறாங்க. அப்போ இதெல்லாம் நடிப்பா? வேலை செய்யாம இருக்கிறதுக்கு தான் அத்தை இப்படியெல்லாம் பண்றாங்களா? ஆனா அவங்க தினமும் இப்படிதானே நடந்துக்கிறாங்க. அடியே பைத்தியக்கார பொண்ணே, உங்க அத்தை தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு வீணா போயிடும். அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக்கொடு. அப்படியா சித்தி? அப்படின்னா சரி. திருட்டு தூங்குற எங்க மாமியாருக்கு நான் எப்படி ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன்னு நீங்க இன்னைக்கு பாப்பீங்க. இனிமே அவங்க கண்ணை மூடுறதுக்கு கூட எப்படி யோசிச்சு பயப்பட போறாங்க பாருங்க. ஏதோ யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி நாங்க கிளம்புறோம். உங்க மாமியார் எழுந்திருக்கிற நேரமாச்சு. சீதா கௌரி 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. ராதா மாமியாருக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா. உள்ள காந்தம்மா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடிக்கடி கண்ணு திறந்து சமையல் அறைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்பதான் ராதா திடீர்னு தலைய பிடிச்சுக்கிட்டு செவருக்கு வந்து சாஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. ஐயோ கடவுளே, என் தலையெல்லாம் வலிக்குதே. யாரோ சுத்தி வச்சு தலையில அடிக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, என் உசுறு போயிடும் போல தெரியுதே. அதை கேட்டு காந்தம்மா பயந்தே போயிட்டாங்க. எழுந்துச்சு அவங்க நாடகம் வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மெதுவா எழுந்துச்சு உக்காந்தாங்க. என்ன ராதா, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? நானே இடுப்பு வலின்னு படுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப திடீர்னு என்ன வியாதி வந்துச்சு? ராதா காந்தம்மா படுத்திருந்த அந்த படுக்கையில அவ படுத்துக்கிட்டு, என்னன்னு சொல்றீங்க அத்தை? உங்களுக்கு என்ன வியாதி வந்திருக்கோ அதே வியாதி எனக்கும் வந்துருச்சு. தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது. ஐயோ கடவுளே, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியல அத்தை. காந்தம்மா ஆச்சரியமா, என்னடி இது? ஏதோ ஜுரம் ஜலதோஷம்னா ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவும்னு சொல்லலாம். உடம்பு வலி எப்படி பரவும்? மதிய நேரம் ஆச்சு, அரிசி பருப்பெல்லாம் பாதியா வெந்திருக்கு. இப்ப சமைக்க போறது யாரு? என்னால மட்டும் முடியாது அத்தை. நேத்து தான் நான் ஒரு புராண கதையில படிச்சேன். வீட்டுல மாமியாரு உடம்புக்கு முடியலன்னு இருக்கும்போது மருமக அடுப்புக்கு முன்னாடி நின்று சமைச்சா அது பெரிய பாவமாமா. மாமியாரோட கஷ்டத்துல மருமகளும் பாதி எடுத்துக்கணுமாமா. நீங்க என்ன பண்றீங்களோ அதை பார்த்து நானும் அப்படியே தான் பண்ணணும். அதுதான் அத்தை தர்மமா. காந்தம் அதை கேட்டு ஆச்சரியமா, என்ன புராண கதையெல்லாம் சொல்ற? மாமியார் படுத்தா மருமகளும் படுத்துக்கிட்டா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறதா? நான் எந்த வயசுல உடம்புக்கு முடியலன்னு படுத்திருக்கேன், நீ இந்த வயசுல படுத்துக்கிட்டிய. போய் குழம்பு தாளிச்சிட்டு வா. அத்தை, என்னால எழுந்துச்சு போய் எந்த வேலையும் செய்ய முடியாது.
எனக்கு உங்களை விட உடம்பு ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு நான் கும்பகர்ண மாதிரி தூங்க போறேன். மாமா வந்தாருன்னா அவரே பேசாம போய் சமைக்க சொல்லலாம். ராதா போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. காந்தம்மாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இப்ப எழுந்திச்சு சமைச்சா அவங்க சொன்னது பொய்ன்னு ஆயிடும். அதுக்குன்னு படுத்துட்டாலும் சமையல் வேலை நடக்காது. வேற வழி இல்லாம அவங்களும் பக்கத்திலேயே படுத்துட்டாங்க. 2 பேர் தூக்கமும் திருட்டு தூக்கம்தான். அடுப்புல இருந்தது எல்லாமே தீர மாதிரி வாசம் வந்துச்சு. காந்தம்மாவுக்கு வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சுது. வயிறு பசியில குறுகுறுன்னு கத்தவும் ஆரம்பிச்சுது. அப்ப காந்தம்மா அவங்க மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, பசியில வயிறெல்லாம் இழுத்து பிடிக்குதே, இந்த மருமக வேற உடம்புக்கு முடியலன்னு வந்து படுத்துக்கிட்டாளே, என்னாலயும் எழுந்துச்சு போய் சமைக்க முடியல, ஆனா பட்னியா படுக்கவும் முடியல. ஐயோ கடவுளே, இந்த கஷ்டம் எதுக்குதானோ எனக்கு. இது எல்லாத்தையுமே ராதா திருட்டு பார்வையில பார்த்து மாமியார் கஷ்டப்படுறத பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவ தூக்கத்துல புலம்புற மாதிரி, ஆஹா முட்டை குழம்பு வாசம் நல்லா வருதே, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும், அவ்வளவுதான் அத்தை, போட்டு சாப்பிடுங்க அத்தை. வீணா போனவளே, கனவுலையும் புலம்புறா பாரு சாப்பாடு பேரு சொல்லிட்டு. எனக்கு பசி வேற அதிகமாகுது. என்னத்த, என்னாச்சு? குடுகுடுன்னு ஏதோ சத்தம் வருது. கூரையில ஏதாவது குரங்கு நடக்குதா என்ன? பயமா இருக்கே. குரங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சமையலறையில ஏதோ பூனை வந்து பாத்திரத்தை தள்ளி விட்டுருக்கு போல. நீ அந்த பூனை எங்க இருக்குன்னு பார்க்கலாம்ல? ஐயோ என்னால முடியாது அத்தை, பூனை வந்தா வரட்டும். நான் என்ன அங்க சுவசுவையா சமைச்சு வச்சிருக்கேனா, அது வந்து காலி பாத்திரத்தை பார்த்து ஓடி போயிட போகுது. அப்புறம் எதுக்கு அதை வேற பார்த்துக்கிட்ட? வீணா போனவ, இவ விட்டு கொடுக்க மாட்டா போலியே. இப்படியே நாள் பூரா பட்னியா இருந்தா சாயந்தரத்துக்குள்ள என் உசுரில்ல என்ன விட்டு போயிடும். அப்பதான் ராமையா கோபாலும் வீட்டுக்கு வந்தாங்க. வீடே அமைதியா இருந்துச்சு. மாமியார் மருமக 2 பேரும் இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, அடுப்புல ஏதோ வச்சு தீஞ்சி போன வாசம் வருது. வீடே அமைதியா இருக்கு. காந்தம்மா, ராதா, நீங்க எந்த வேலையும் செய்யலையா? என்னாச்சு உங்களுக்கு? சமையல் இன்னும் ஆகலையா? அப்போ ராதா முடியாம இருக்கிற மாதிரி மெதுவா எழுந்துச்சு உக்காந்து, என்ன மாமா சொல்றீங்க? அத்தைக்கு வந்த அதே இடுப்பு வலி தலைவலி எனக்கும் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு யாரோ கண்ணு வச்சுட்டாங்க போல. எங்களால எதுவுமே செய்ய முடியல மாமா. ஐயோ, 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஒரே விதமான வியாதினா அது தப்பாச்சே. கோபாலு, வைத்தியரை கூட்டிட்டு வா. கோபால் போய் நாட்டு வைத்தியரான சுப்பையாவை கூட்டிக்கிட்டு வந்தான். சுப்பையா வரும்போதே ஒரு கையில பச்சளை மருந்தை எடுத்துக்கிட்டு வந்தாரு. என்ன இது, 2 பேருக்கும் ஒரே நேரத்துல உடம்பு முடியலையா? கைய கொடு. சுப்பையா முதல்ல காந்தம்மாவோட கைய பிடிச்சு பார்த்தாரு. காந்தம்மா பயந்துகிட்டு இருந்தாங்க. ஓஹோ, இது பயங்கரமான வியாதி, சோம்பேறி வியாதி. இந்த வியாதி வந்தவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அவரு ராதாவோட கைய பிடிச்சாரு. ராதா செய்கை காட்டி வைத்தியர்கிட்ட ஏதோ சொல்லவும் வைத்தியரும் சிரிச்சுக்கிட்டே அத புரிஞ்சுக்கிட்டாரு. அடடா, மருமகளுக்கும் அதே வியாதி தான் வந்திருக்கு. இதுக்கு மருந்து இருக்கு. காந்தம்மா பதட்டமா, என்னங்கய்யா அது? கசப்பு மருந்து கொடுக்காதீங்க, என் தொண்டையில அது இறங்காது. கசப்பு மருந்தெல்லாம் வேலை செய்யாது. இது பெரிய வியாதிமா. ஒரு இரும்பு கம்பிய நெருப்புல காட்டி காலில் சூடு போட்டாகணும். இல்லனா காட்டுல இருக்கே காட்டு பாவக்கா, அதுவும் வேப்ப இலையும் பச்சை மிளகாவும் ஒன்னா போட்டு கசாயத்தை காய்ச்சி அதை நல்லா குடிக்கணும். என்னது, சூடு போடணுமா? வேப்பலைய குடிக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. அப்படி சொல்லாதீங்க அத்தை, வலியெல்லாம் போகணும்னா மருந்து குடிச்சுதானே ஆகணும். நீங்க முதல்ல ஒரு கிளாஸ் கசாயத்தை குடிங்க, அதுக்கப்புறம் நான் 2 கிளாஸ் கசாயத்தை குடிக்கிறேன். ஒரு மருமகளா உங்க பின்னாடி நான் வருவேன்ல. ஆமா காந்தாம்மா, உன் வியாதி சரியாகணும்ல. ஐயா, அந்த இரும்பு கம்பியை காய்ச்சி கொண்டு வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். வைத்தியர் சரி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பியை கொண்டு போய் அடுப்புல வச்சு அதை காய வச்சாரு. அப்போ அதை அடுப்புல வச்சதும் சுயின்னு ஒரு சத்தம் வந்த உடனே இந்த பக்கம் காந்தம்மாவோட மனசுக்குள்ள பயம் அதிகமாச்சு. ஏற்கனவே பசி, இதுல நெருப்பு வேறையா? வேணடா சாமின்னு சொல்லி பட்டுன்னு காந்தம்மா எழுந்துச்சு நின்னுட்டாங்க. காந்தம்மா சத்தமா, வேண்டாம் வேண்டாம், இந்த சூடு வைக்கிறதுலாம் வேண்டாம், இது அதிசயம்தான். என்னம்மா, என்ன அதிசயம்? வைத்தியரை பார்த்த உடனேயே என் நோய் என் உடம்பு விட்டு பறந்து போயிடுச்சுப்பா. இப்ப தலைவலியும் இல்ல, கால் வலியும் இல்ல, இடுப்பு வலியும் இல்ல. சொல்லப்போனா என் உடம்புல எந்த ஒரு வியாதியும் இல்லையா? பாத்தியா நான் எவ்வளவு சுறுசுறுப்பா எழுந்துச்சு நின்னுட்டு இருக்கேன்னு. காந்தம்மா அந்த அறையில அங்க இங்கன்னு நடந்து காட்டினாங்க. அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ராதா மட்டும் அவன் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அட, அது எப்படி அத்தை? உள்ள வலி அப்படியே இருக்கும், கொஞ்சம் கசாயத்தை குடிங்க. எம்ம ராதா, போதுமா இந்த நாடகம் எல்லாம்? காலையில ஏதோ இந்த வேலையெல்லாம் செய்யாம தப்பிச்சுக்கணுன்றதுக்காக நான் ஒரு நாடகத்தை போட்டு பொய் சொன்னேன். ஆனா நீருக்கே ஜகஜால கில்லாடி.
நான் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் நாடகம் ஆடுனேன். ராமையா கோவமா, என்ன காந்தம்மா இது? வீட்டுக்கு பெரியவ மருமகளை வேலை வாங்குறதுக்காக உடம்பு முடியலன்னு பொய் சொன்னியா? உன்னை பார்க்கும்போது ஓங்கி ஒரு அற விடணும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நான் மட்டும் காலையில் எழுந்திரிச்சு ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு மருமகளும் ஒழுங்கா வேலை செஞ்சிருப்பா. உங்க எல்லாருக்கும் சாப்பாடும் தயாரா இருந்திருக்கும். பாவம், என்னாலதான் இப்ப நீங்க எல்லாரும் பட்னியா இருக்கீங்க. சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே, மருந்து கொடுக்காமலே உங்க வியாதி குணமாகுதுன்னா எனக்கு அவ்வளோ சக்தி இருக்கு போல. சரி சரி, போய் சமைச்சு சாப்பிடுங்க. வைத்தியர் போனதுக்கு அப்புறமா, அத்தை இப்ப யார் சமைப்பாங்க? எனக்கு இன்னும் உடம்பு வலி எதுவும் போகல, எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. பரவாயில்லம்மா, நீ படுத்துக்கோ. நான் தீஞ்சு போன குழம்பை இறக்கி வச்சுட்டு இப்ப மறுபடியும் முட்டையை வேக வச்சு குழம்பு செய்யறேன். சமைச்சதும் கூப்பிடுறேன், வந்து சாப்பிடுமா. காந்தம்மா வேகமா சமையலறைக்குள்ள போய் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுறுசுறுப்பா சமையல் வேலைய ஆரம்பிச்சாங்க. ராமையா, கோபால், ராதா 3 பேரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அரை மணி நேரத்திலேயே காந்தம்மா முட்டையை வேக வச்சு குழம்ப செஞ்சாங்க. எல்லாரும் சுட சுட சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அன்னையில இருந்து காந்தம்மா எப்பவுமே எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னதே இல்ல. மருமக கூட சேர்ந்து வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இனிமே எந்த வேலையும் செய்யாம தப்பிக்க நினைச்சா அது நமக்கு ஆபத்தா போகுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி மருமக யோசிச்ச ஒரு சின்ன ஐடியா அவளுடைய வாழ்க்கையையும் மாத்துச்சு. சோம்பேறித்தனமா இருந்த மாமியார மருமக ஒரே நாள்ல சுறுசுறுப்பா மாத்திட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் நமக்கு எதிரி. நம்ம சோம்பேறித்தனத்தினால எல்லா வேலையும் செய்யாம தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணா நாளைக்கு நம்ம சோம்பேறித்தனமே நமக்கு ஆபத்தா போய் முடியும்.